நாளைக்கு நடக்க போற உங்க அண்ணனுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நானும் வரணும், எனக்கு ஆசைதான். அதோட உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் பரிச்சயம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும், நோ டவுட். ஆனா கண்டிப்பா அன்னைக்கு நான் மெட்ராஸ்ல இருந்தாங்கண்ணே. அதோட 10 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் நான் இல்லாம அந்த வியாபாரமே நடக்காது. இப்படி சொன்ன எப்படி? ஒரு அரை மணி நேரத்துக்காக வாங்க. சாரி வாணி, இன்னைக்கு ராத்திரி பிளைட்ல போறேன், நாளைக்கு ராத்திரி பிளைட்ல திரும்புறேன். அதோட அந்த ப்ரோக்ராமே என்ன அங்க பாரு. போறோம், வாங்க போலாம். என்னைய பாக்குறீங்க? உன்னையும் அவ மாதிரியே உரிச்சு வச்சா எப்படி இருக்குங்க? அப்பா அப்பா அப்பா, எப்போ உங்களுக்கு அது ஞாபகம் தானே? என்ன அந்த அற நிர்வாணத்தையும் இந்த அழகான பொண்ணையும் பாக்குறப்போ புத்த பகவானும் போதி மரமா ஞாபகத்துக்கு வரும். என்ன ரொம்ப தூண்டி விடுறாவா, போயிடுவோம். திருஷ்டி பற்றும் போல இருக்கு உனக்கு. ஏம்மா வாசு கூப்பிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன்ப்பா, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். அங்கிள் அங்கிள் பதறாதீங்க, நீங்க டாப்லெஸ்ஸா இருக்கலாம். ஒரு பொண்ணு புடவையில உன்னை பார்க்கும் போது அசல் மாமி மாதிரி இருக்க. திருஷ்டி வைக்காதீங்க, சீக்கிரம் ஒரு மாமாவை பாருங்க. கீழே பூஜை நடந்துட்டு இருக்கு, அப்பா உங்களை சீக்கிரம் வர சொன்னார். ஹலோ, யார வாடியா? ஏமா ஞாபகம் இல்ல? உடனே வரணுமா? வர்ற மாதிரி இல்லையே, யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்கா இருக்கு. உடனே வரணும்னா இது எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இருட்டுல வேணும்னா வரலாம். லாண்ட்ரி துணி போட்டிருக்கேன், இப்ப வந்துடும். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஒரு வேண்டுகோள். நான் கொடுக்கிற இந்த மாலைகளை நீங்க 2 பேரும் மாத்திக்கணும். சந்தோஷமா? வழி வழி. வா விக்டர். ஐயா, இயேசுவின் அருளாலே பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகி நீங்க 2 பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இப்படி உங்க கல்யாண வாழ்நாளை கொண்டாடிட்டே இருக்கணும் சார். ரொம்ப நன்றி. நல்லா இருக்கணும்மா. அண்ணா, இது உங்களுக்கு. அண்ணி, இது உங்களுக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? ரொம்ப விலை இருக்குமே. உங்க ஆசீர்வாதத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேனே. ஆண்டி, ஐ அம் வெயிட்டிங். ஓ, God bless you, my dear. டாடி, இது என்னோட பிரசன்டேஷன். Thank you. அம்மா, உன் கண்ணாடியை கழட்டு. எதுக்குடி கழட்டே? 10 வருஷமா அதே கண்ணாடியை போட்டுட்டு இருக்கேன். அதுல பவர் போயிருக்கும். அதே பவர்ல புது கண்ணாடி வாங்கிருக்கேன், போட்டுக்கோ. உனக்கு ஏறடி படம்? ஜாக்கெட் மணில இருந்து வாங்கினேன். ஜாக்கெட் மணியா? ஆமா, நீங்க பணத்தை பாக்கெட்ல வச்சுப்பீங்க, நாங்க ஜாக்கெட்ல வச்சுப்போம். நிறுத்துங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன். சார், உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார். நான் ஒத்துக்க மாட்டேன். நாளை காலையில 6 மணி கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும். முடியாது சார். முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? அப்பவே சொல்லிருக்கணும். சொன்னேனே முடியாதுன்னு. அப்பயே 5 நாளா காரை கராஜ்ல வச்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு காலை வரணும் எப்படி? அது காரே இல்ல சார். என்னப்பா விக்டர், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பேச்சுல சுத்தம் வேணும். பேச்சுல சுத்தம் வேணும். அது எப்பவுமே சுத்தம் தாங்க. அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும். ஏன் விக்டர், 4 ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும். சார், கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்குதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. ஏமாந்தா ஏழமே விட்டுருவோம் போல இருக்கு. வேண்டாம், கையிலேயே வச்சுக்கிட்டு குண்டா குடா.
வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா, ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குதா? ஆயிட்டு இருக்குதா? ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூ டிரைவர். ஏண்டா விக்கிறியா? கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன். ஒரே குத்து. முதலாளி, ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லியா? வேண்டாம். எதுக்கும் பொடிரடே நடந்து கல்யாணத்துக்கே போயிட சொல்லு. இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு. அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா, போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க, சீரிங்க வெளியே எடுத்து விடுங்க. என்னப்பா நீ? ஐயோ, என்னங்க மணி 4 ஆச்சு, இந்த வேளையில எங்க புறப்பட்டீங்க? விஷ்ணு கராஜுக்கு ஃபோன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி, போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா, கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா, கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமாமா, கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறா. இதையுமா போன்ல சொல்றியா? நீங்க தான் காப்பாத்தணும். நீ வா, ஒண்ணு. அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதாயா சொல்றேன். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிக்கும். அப்பா, கார் வந்தாச்சு. அடடே, கார் வந்தாச்சு. விசாலம், சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு. இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பார்த்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக் வாசு இல்லைன்னா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் ஏன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோடவா? முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரேம்மா. பாய். பை பாய். ஏய் வசந்தி, இது உன்னுடைய தானே? ஆமா ஆண்டி. இங்கே கிடக்குது. சின்னதா இருக்கு, சைஸ மாத்தி நீங்களே ஒரு 1/2 டஜன் வாங்கி. ஏன் நீ போய் வாங்க கூடாதா? ஐயோ, உட்கார். விக்டர், இன்னைக்கு நான் ஒரு மகத்தான காரியம் செய்ய போறேன். என் காதலோட முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க போறேன். அதாவது நீங்க நேரா கீழே வாணிகிட்ட போய் நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னா உடனே கூட்டிட்டு ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போறீங்க இல்ல? ஒரு அழகான பூச்செண்டை கட்டிட்டு போய் நானே வாணிகிட்ட கொடுக்க போறேன்.
வாணி டார்லிங், come on. ப்ளீஸ். Okay, good night. குட் நைட். ஆண்டி, மணி 10 ஆயிடுச்சு. அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரலையே. காலைல தானே போயிருக்காங்க. எப்படி 1 மணிக்குள்ள வந்துருவாங்க. நீ போய் படுத்துக்க. ஹலோ, யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தா என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. வாட்ஸ் தி நியூஸ்? ப்ளீஸ் டெல் மீ குவிக்லி. ஆக்சிடென்ட்டா? அண்ணா, வாணி, அண்ணா, உங்க அண்ணி எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆனா மயக்கத்தான் தெரியல. அவளை ஒரு தரம் பார்க்கணுமா? ஆனா அவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள நான் வாணி, அவளோட 18 வருஷம் குடும்பம் நடத்திட்டேம்மா. ஆனா இன்னைக்கு திடீர்னு அவளை திக்க தெரியாம விட்டுட்டு போறேன். வசந்தி ரொம்ப மிஸ்chievous girl. அவளை வளர்க்கிற பொறுப்பையும் நீதாம்மா ஏத்துக்கணும். உனக்கு சீதனா எவ்வளவு பெரிய சுமையை உனக்கு கொடுத்துட்டு போறேன் பாத்தியா? ஹலோ வசந்தி டாலே, ஆண்டி தான்மா பேசுறேன். பாசங்களை கூட்டிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு வரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்மா. என்னாச்சுன்னு கேட்குறியா? ஒன்றும் இல்லை, யாருக்கும் ஒன்றும் ஆகலம்மா. உடனே புறப்பட்டு வரியா? ஓகே. அம்மா, வசந்தி வந்திருக்கேன். டாடி, நான் உங்க டாக்டர் வந்திருக்கேன். டாடி, அம்மா, இனிமே எனக்கு யாருமே இல்லை. Nobody is there for me. Nobody.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மிஸ் வாணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ட்ராஜடி ஏற்பட்டிருக்க கூடாது. ஹானஸ்டி, சின்சிரிட்டி, ஹார்ட் ஒர்க் எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருந்தது. அவளை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இன்னொரு கேண்டிடேட் கிடைப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த கடிதத்தை இங்க வச்சுட்டு போங்க. வாணி, மிஸ்டர் வேணுவை நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அவருக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களையும் கேட்டு பார்த்துட்டேன். அவரை பத்தி எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. வாணி, நான் கேள்விப்பட்ட செய்தி உங்ககிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பட் அதை நான் சொல்லித்தான் தீரணும். மிஸ்டர் வேணுவுக்கு ஏகப்பட்ட கடனா, அந்த தொல்லை தாங்க முடியாம தான் கூரை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க. வாணி, நான் அதை நம்பல. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. You need security of life more than sex. You need security of life more than sex. But I've lost both. நான் ரெண்டையுமே இழந்துட்டேன். தூக்க மாத்திரை எழுதி தரமா? அதிகபட்சமா 2 மாத்திரைக்கு மேல சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ டாக்டர். வாணி, தூக்க மாத்திரைகளை சாப்பிடறதுனால மட்டுமே துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் மறக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அது கோழத்தனம்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா எனக்கு ஏற்பட்ட வேதனையும் அதிர்ச்சியும் என்னால தாங்கிக்க முடியல. சந்தோஷம், தூக்கம், நிம்மதி எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இப்படி அளவுக்கு மீறி மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு அலங்கோலமா 4 பேர் நடமாடுற இடத்துல விழுந்து கிடந்தா நீங்க இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அத மறந்துட்டீங்களே. பாஸ் அங்கிள், நான் எங்கேயாவது ஒரு அநாத விடுதியில சேரலாம்னு நினைக்கிறேன். வசந்தி, எஸ் ஆண்டி, எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, நான் ஒரு அநாதைன்னு கதறி எழுதப்போ நானே உனக்கு அப்பாவா இருக்கேன், நானே உனக்கு அப்பாவா இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யாரையோ நினைச்சு வேதனைப்படுறீங்க, யாரையோ மறக்க முடியாம துடிக்கிறீங்க. உங்க நினைப்புல, உங்க நெஞ்சத்துல அந்த யாரோதான் இருக்காங்களே தவிர நான் இல்ல. டோட்டலி ஐ அம் இக்னோர்ட். உங்களால நான் அடியோட ஒதுக்கப்பட்ட அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? வசந்தி, நான் இனிமே இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டேன். நான் இனிமே இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டேன். நான் இனிமே இப்படி கேவலமா நடந்துக்க மாட்டேன். என்னை விட்டு போயிடாதம்மா. நான் செஞ்ச தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு. வாணி, உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவையா இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். இந்த ஆபீஸ்ல ஏதாவது வேகன்சி இருந்தா நான் மறுபடியும். உன்னுடைய போஸ்ட் இன்னும் காலியாத்தான் இருக்கு. இதோ பார், உன்னுடைய ராஜினாமாவை இன்னும் நான் ஏத்துக்கல. தேங்க்யூ சார்.
அம்மா ஐயோ பாப்பா ஐயோ அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவ. ஆமா எப்பமா வந்த? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்போ வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சேட்ட பையா, சைக்கிள் காத்தடிப்பா பாத்தடிப்பா. அட ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள், எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? ஆண்டி வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாமே, எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல இருந்தா வர? இல்ல, காலேஜ்ல இருந்து வரேன். அதான் ஒரு இன்ச்சு இறங்கி இருக்கு. ஏ மாமா, ஒரு பொண்ணோட பேசுறப்ப அவ முகத்தை பார்த்தே பேச மாட்டீங்களா? அதுக்கெல்லாமா வந்து இந்தா சைக்கிள் வந்துருச்சே, இந்தா ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போறேன். அது அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கிற? பாக்கணுங்கிறேன். ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கிறேன். அப்ப பாத்துட்டே போயிரு. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது இந்த ஐடம்? நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்லா உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கைவசம் 10 ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய, நீயுமா இப்படி ஏண்டா அலையற கருமம்? வசந்தி, ஆ? இந்த ஜோக்ஸ் எல்லாம் நீ எப்ப படிப்ப? காலேஜ்ல ஜோக் புக்ஸ் படிப்பேன், வீட்ல கிளாஸ் புக்ஸ் படிப்பேன். ஆமா, எது கேக்குறீங்க? எது கேட்டனா, you need security of life. எதுக்கு கேட்ட? More than sex. You need security of life. More than sex. வாசு அங்கிள், ஒரு ஜோக். Tell me, tell me. A widow, Lily her name. First day, postman came. Second day, washerman came. Third day, a milkman came. 10th month, a baby came. Can you tell me who played the dirty game? You better ask that naughty dame. But she names all without shame. வாணி, 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 வாணி. வசந்தி, தண்ணி எடு. வாணி, ஆண்டி, வாணி. I am extremely sorry, extremely sorry. you idiot, you fool, you son of a... Mill owner. இப்படிதான் காரை ஓட்டுறதா? இந்த ஆக்சிடென்ட்ல என் கையோ காலோ இல்ல உயிரோ போயிருந்தா? நான் தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். Hell with it. அப்பா, ஆக்சிடென்ட் என்னமோ நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிரு. எங்கயாவது அடிபட்டு இருந்தா சொல்லு. ஏன் அடிப்பட்ட இடத்தை பார்த்து ரசிக்கவா இல்ல வைத்தியம் பார்க்கவா? உன் பாடியில எங்க டேமேஜ் ஏற்பட்டிருந்தாலும் அதுக்குண்டான செலவுக்கு நான் பணம் தரேன். பெண்ணை டேமேஜ் பண்ணிட்டு பணம் கொடுக்குற இடம் இது இல்ல மேன், அது வேற ஏரியா. ஆமா, எத்தனை வருஷமா கார் ஓட்டுற? என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. அது கார் ஓட்டுறதுக்கு, என் மேல மோதிரத்துக்கு. நீதான் ராங் சைடுல வந்த. டோன்ட் bluff. நீ கூப்பிட்டாலே நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீதான் ராங் சைடுல வந்த. நீதான் அத பாத்துட்டே வரல. நீதான் ராங் சைடுல வந்த. நீதான். என்னப்பா ஆக்சிடென்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்னை பார்த்த உடனே தெரியுது, அதனால தானே ஆக்சிடென்ட். ஏப்பா அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல, அங்கிள். டீனேஜ் கேர்ள் மேல வந்து மோதுறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள், சைக்கிள். என்னது சைக்கிள் மாதிரியே தெரியல, எவனோ படுத்து ஆத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. 2 இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். ஆஃப்டர் ஆல் சைக்கிளா? என்ன பண்ண போற? இன்னும் 2 நாளுக்குள்ள புது சைக்கிள் வாங்கி 571 10th Cross Street, ஜெயநகர். That is my address. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தல உன்னை சும்மா விட மாட்டேன். மெக்கானிக் அங்கிள், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு. பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தா போதும், அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா வண்டி இப்படி பள்ளம் பண்ணிட்டு போயிட்டாலே, என் ஷெட் இங்கதான் இருக்குது, வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லைங்க, வேற புது கார் தான். பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. நான் ஏன் பார்க்கணும்?
எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும். இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏன் தப்பு இல்லைன்னு. நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும். அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100. என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே, 150. இல்லன்னா வேற ஆளு கிடைக்காமலா போயிடுவான். பையா சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பிகிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டினா நான் ஏற மாட்டேன். நானே வண்டி ஓட்டுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். விமல், யார் இவரு? ஹென்ரி ஃபோர்ட். நாளைங்க அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்றவருங்க. அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க. இந்த கார் கூட என் ஷெட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்? ஷட்டர் விழுந்திருக்கேன் அங்க கார்ல. விமல், என்னப்பா அது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா. நான் தான் 4 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்குமா பேசுற? எந்த எதுக்காக கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி. நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த தம்பி இல்லைங்க. ஏப்பா உங்க பேர் என்ன? விமல். விமல். ஐயோ விமலப்பா, விமலப்பா. என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் காரு கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சா? எப்பா கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். திடீர்னு சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ, என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த கார்ல சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க. அந்த பொண்ணு லெஃப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெஃப்ட்ல வந்தேன். சரியா அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடிமுழுகி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. டொமில் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. அப்புறம் நீங்க ஏன் கண்ணு முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ, எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்டப்பா. அப்பா, டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேவலம் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல. அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லைங்க, அது பாட்டுக்கு இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குய்யோ குய்யோன்னு ஒரே அழுக. ஏப்பா அந்த அழுகை நீ கேட்டே இல்ல? கேட்டேன். சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது? சொல்லேன்ப்பா. இரம்பா விமலப்பா, அந்த பொண்ணு இத்தினூண்டு தான் இருக்கும் பெடல் சைஸ். ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா. போட்டு மொத்தனால காரை பைசல விட்டா. சரி, இப்ப என்ன செய்யணும்? அப்பா, புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும். பேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். சரி, உனக்கு இம்போர்ட்டட் கார் வேணும், அவ்வளவுதானே? 2 நாள்லயே வேணும். என்ன புது சைக்கிளா இல்ல பழைய சைக்கிள் ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் தடவி கொண்டு வந்திருக்கியா? என்ன பதில காணும்? இல்ல, கசக்கி போட்ட மாதிரி விழுந்திருக்கே. ஒரு ஷேப்புக்கு வந்து கேட்டா பெட்டரா இருக்கும். அது புது சைக்கிளான்னு கேக்குறேன். பில்லு வச்சிருக்கனே. பில்ல எப்படி நம்புறது? கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறது. வரேன். ரைடிங் ஸ்மூத்தா இருக்கும்ல? நான் ரைட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஷீ கோஆபரேட்டட் வெரி வெல். ஷீயா? லேடி சைக்கிளாச்சே. சரி, நீ போலாம். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா? நோ தேங்க்ஸ், நோ சான்ஸ். பாய். என் பேரு விமல். நப்ஸ். குட் பை. வாணி, உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? வாசு, என்னுடைய பகல் நேரங்க கூட ராத்திரியை விட ரொம்ப இருட்டா இருக்கு. மை டேஸ் ஆர் டார்க்கர் தென் நைட்ஸ். எனக்கு பாதையே தெரியல. வாணி, நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? அத பத்தி நான் சிந்திக்க விரும்பல. உங்க கல்யாணம்? நான் என்ன முடிவு பண்ணல. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்காம. அடட, மறந்தே போயிட்டேன். வசந்தி ரோலர் ஸ்கேட்ஸ் கேட்டா நாளைக்கு வாங்கி கொடுக்கணும்.